குவைத்லேருந்து தான் மேம் வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை நீடில் போட்டிருக்கேன், ஃபிசியோதெரப்பி பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக உங்ககிட்ட இது நம்ம கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம், நம்ம கியூர் ஆடுன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அதுக்காக குவைத்லேருந்து வந்திருக்காரு இல்லையா? இதுக்கோசரமே மேம், ஏன்னா எனக்கு அதான் நான் சொன்னல மேம், பசங்களை தூக்குறதுக்கு கூட எனக்கு சம்டைம் பெயினாக இருக்கும் போது எனக்கு அது வருத்தமாக இருந்தது. இப்போ அந்த செஸ்ட் பெயின் எப்படி இருக்கு? இப்போ இந்த பெயின் இங்கே இல்லை மேம், இப்போ இங்கே இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ டிஃபரன்ஸ் இருக்கு மேம். ஏன்னா ட்ரை நீடில் பண்ணால் 1 வீக் நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக் அகெயின் அந்த பெயின் வந்து ஜென்ரேட் ஆச்சு. இது வந்து எனக்கு அப்படி இல்லை, இது எனக்கு வந்து டைம் ஆச்சு. ஒரு 1.5 month எனக்கு வந்து கொஞ்சம் இருந்தது, பீரியட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இன்ஜெக்ட் பண்ண இடத்துல பெயின் இல்லை, மற்ற இடத்துல தான் பெயின் வேறு இடத்துல ஜென்ரேட் ஆச்சு. எனக்கு நம்ம கியூர் ஆடுன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால தான் இப்போ நான் 4th சிட்டிங்ஸும் நான் வந்து ஃபேமிலி அங்கே விட்டுட்டு நான் ஒரு 2 daysக்கு இங்கே வந்திருக்கேன். 4 daysல ட்ராவல் பண்ணி வந்துட்டு கண்டிப்பாக அதை நம்ம கியூர் பண்ணணும். சோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் தெரியல. இப்போ பிசியோதெரபி மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த டிஃபரன்ஸும் இது எல்லாத்தையும் சேர்ந்து காமனா நம்ம பண்றோம். இப்போ இங்க மேம் கவுன்சிலிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். ஏன்னா நான் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சரியாயிடுவேன்.